ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ஸ் ப்ரோ அந்த ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கரெக்டாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ பர்டிகுலர் உங்களுக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்திருக்கும், அது பழைய வெர்ஷன். இப்போ ஆப் அப்டேட் ஆகிருக்கு. இந்த அப்டேட்டான ஆப்பில் எப்படி ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, அதில் எப்படிலாம் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, இது. ரெண்டாவது ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவர், அடுத்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட்டான ஒரு மெனு இருக்கும் கீழே உங்களுக்கு. அந்த வாட்ச் லிஸ்ட்டில் தான் நீங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய கம்பெனிஸை இதில் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் லிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை லிஸ்ட்டில் உங்களுக்கு டாப்பில் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்கள் நேம் போட்டு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இண்டெக்ஸஸ். ஸோ ஜென்ரலாக இண்டெக்ஸஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸோட செக்டார்ஸ் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. இது எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நேம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த கம்பெனி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை ப்ளஸ் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஐக்கான் காட்டுச்சுங்களா, என்னென்னா இப்போது டாட்டா மோட்டார்ஸ் ரிமூவ் ஃப்ரம் வாட்ச், அதாவது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த வாட்ச் லிஸ்ட்டில் அந்த வாட்ச் லிஸ்ட்டோட பேர் வாட்ச்னு இருக்குது. அதில் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு, ஆடட் டு வாட்ச் 100ல் நீங்கள் 6th, அதாவது 100 கம்பெனிஸ் என்ன பண்ணலான்னு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில். இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண அங்கே வந்துடும். ஸோ இதே மாதிரி இங்கே உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 கம்பெனிஸ் இருக்குது. இப்போது இதுவும் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இப்போ விப்ரோ அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லைன்ஸ் மாதிரி ஈக்குவல் டு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை டாப்பில் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை இங்கே போய் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த விப்ரோ கீழே இருந்து மேலே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியூபின்னு இருக்குது, சியூபின்னா சிட்டி யூனியன் பேங்க்கு, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் அதை எடுத்துகிட்டு அதை டிலீட் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். அண்ட் நீங்கள் எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் சேவ் பண்ணணும். அது மாதிரி சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது சேவ் ஆகும். ஸோ இது வாட்ச் லிஸ்ட்டு. இதில் நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், உங்களோட பேர், உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் 100 ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மை லிஸ்ட் அப்படின்றது. ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் உள்ள வேணும். இதில் உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ரெகுலர் ஆர்டர். ரெகுலர் ஆர்டர்னால் நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது அது இந்த ரெகுலர் ஆர்டர் கேட்டகரியில் வரும். இதுலேயே உங்களுக்கு 3 மெனு இருக்குதுங்களா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன், க்ளோஸு, ஆல். இப்போ ஓப்பன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த விப்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்க போகிறீங்கன்னு சொல்லும்போது பையிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஒரு குவான்டிட்டி வாங்க போகிறீங்க. இப்போ என்னென்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது
இப்போ நம்மள்ட்ட அந்த ஃபண்ட் இல்லாதனால நமக்கு அதை ஆட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இது எங்கே வந்துடும்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆர்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸு அந்த நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த விப்ரோ அப்படின்ற கம்பெனியை இப்போ கரண்ட்டாக வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ உங்களுக்கு ₹470 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ₹470 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 450க்கு வந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஐடியா பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் அந்த ஆர்டர் பேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பையிங் ரேட்டு பையிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிமிட் செட் பண்ணுறது, எத்தனை குவான்டிட்டியை போடுறீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த 450 வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 450ன்னு போடுறீங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஃபண்ட் இல்லாதனால ஆட் ஃபண்டுன்னு காமிக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். அது உங்களுக்கு எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டர் பேஜில் ஓப்பனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன் ஓப்பனில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிறது வந்து 470. எப்போ அது 450 வருதோ அப்போ தான் நீங்கள் வாங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வரைக்கும் அது ஆர்டர் வந்து ஓப்பனில் இருக்கும். எப்போ அந்த 450 டச் பண்ணுதோ அப்போது நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ உங்களுக்கு அது வாங்கிடும். ஸோ ஓப்பனில் இருக்கிறது என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆர்டருக்கு மாறிடும். அந்த நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து அக்செப்ட் ஆகி அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வாங்கிருச்சு. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போது ஆல் அப்படின்னா இது வந்து ரெண்டுமே ஓப்பனில் இருக்கிறதும் க்ளோஸில் இருக்கிறதும் இந்த ஆலில் காட்டும். ஸோ இது வந்து ரெகுலர் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். பொசிஷன்ஸ்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ஸில் உங்களுக்கு 2 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ் அப்படின்றதும், இன்னொன்று வந்து பொசிஷன்ஸ் அப்படின்றதும் 2 இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் அன்னைக்கு டேட்டில் வாங்குகிற எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு இங்கே காட்டும். நீங்கள் வந்து டெலிவரியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை இன்ட்ராடேயில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ் மெனுவில் தான் காட்டும். அதே மாதிரி ஹோல்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற உங்களோட ஹோல்டிங் ஸ்டேர்ஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கம்பெனிஸ் வாங்கி வச்சுருக்கீங்களோ கரண்ட்டாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் எல்லாமே இதில் காட்டும். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, என்னென்ன கம்பெனிஸு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் டெலிவரியாக வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டில் உங்களுக்கு பொசிஷன்ஸில் தான் காட்டும். அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஆகும்போது தான் உங்களுக்கு ஹோல்டிங்கில் கன்வெர்ட் ஆகி இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அடுத்து உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது. ஸோ அங்கே மேலே க்ளோஸ் அப்படின்றது காமிக்குது. லாஸ்ட்டில் வந்து அக்கௌண்ட் செக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் அவைலபிலிட்டி இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இப்போது விட்ரால் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல். இதில் போய்ட்டு உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஓல்டன் டேஸில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு விஷயங்கள் புரிஞ்சிச்சா அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக அடுத்த பெட்டரான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.